श्रीमान् हरे वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. அடியன் ஷமிச்சுக்கணும் அடியன் தனியன் சொல்லிடுறேன் அடியன் அடியன் ஜட தத்துவம், அச்சேதன தத்துவம், அதன் பிறகு ஜீவ தத்துவம், சேதன தத்துவம், அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவம். இந்த மூணு தத்துவத்தை விளக்கி சாதிச்சுட்டார். அதுல என்ன என்ன கேள்விகள் எல்லாம் வரலாமோ அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சமாதானமும் சாதிச்சு முடிச்சுட்டார். ஆரம்பத்துல சாதிச்சார் திரவியா திரவிய பிரபேதா நிதம் உபயமிதம் தத்விதஸ்தத்வமாஹோ திரவியம் தேவ பேதா விபக்தம் ஜடமஜனமிதி பிராச்சமம் ஜக்தகாலோ அந்தியம் அந்தியம் பிரத்யக் பராட்ச பதமுபயதா தத்ர ஜீவேஷ பேதா நித்யா பூதிர் மதிஸ்தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னென்ன சொல்லிருக்க? ஜடம் அப்படின்னாக்கா ரெண்டு, பிரகிருதி காலம், இதை ரெண்டு சொல்லிவிட்டேன். அதன் பிறகு பிரத்யக்கு பராக்குன்னு ரெண்டு தத்துவத்தை வச்சுட்டு அந்த பிரத்யக் தத்துவம் எது அப்படின்னாக்கா ஜீவாத்மா பரமாத்மா, அதையும் விவரமா சொல்லியாச்சு. அதன் பிறகு இந்த இதுலயே அஜட வஸ்துவோட ரெண்டு சேர்ந்து இருக்குது. ஒண்ணு ஞானம், இன்னொன்னு நித்திய விபூதி. இந்த நித்திய விபூதியை பத்தி இப்ப ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இது நித்திய விபூதிங்கிறது எல்லாமே பகவானுக்கு சேஷமா இருக்கு. ஆனா நித்திய விபூதிங்கிறது ஒரு படி மேல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய பகவானுடைய சர்வாத்மனா உசந்த இருப்பிடம் எதுனாக்கா அந்த நித்திய விபூதி தான். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. 4 பாதங்களா இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதெல்லாம். அதுல ஒரு பாதம் இதோ இங்க பாக்குறவை நாம, இவைகள்லாம் ஒரு பாதம். மீதி 3 பாதம் திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, அமிர்த சப்தத்தினால் சொல்லப்பட்ட அப்ராகிருதமான மண்டலம், திவ்ய மண்டலம். அந்த திவ்ய மண்டலம் தான் நித்திய விபூதி அப்படின்னு சொல்லப்படுறது. அது பகவானுக்கு ரொம்ப 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 சொந்த இடம் அது. ஏன்னா அவனே அப்ராகிருதமானவன். அப்படிப்பட்ட அப்ராகிருதமான பகவான் எழுந்துருள் இருக்கிற இடம் அது. இது ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது. அத மாதிரி பாந்தராத்திர சம்மிதைகள்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்கு. ஆகையினால அந்த விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாமும் மோட்ச தசை அதுல அனுபவிக்க போறது அந்த நித்திய விபூதியான பரமபதத்துல திருமாமணி மண்டபத்துல பரியங்கத்துல எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானோட சேர்ந்து இருக்க போறோம். இதெல்லாம் பரியங்க வித்தியைன்னே கௌஷீரி உபனிஷத் சொல்றது. ஆக இந்த மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய அப்ராகிருதமான ஒரு திவ்ய தேசம். அந்த தேசத்தை பத்தி சொல்லணும். அதனால ஈஸ்வர பரிச்சேதம்ன்றத தனியா ஒன்னத்தை சொல்லி நித்திய பூஜை பரிச்சேதம் தனியா சொல்லலாம். நியாய சித்தாந்தத்துல அது மாதிரி சாதிச்சிருக்கார். ஆனால் இங்க என்ன பண்ணிட்டாருனாக்கா 5 சரங்களா மாத்தினதுனால ஈஸ்வர நாயக சரம், ஈஸ்வரனை சொல்லக்கூடிய நாயக சரத்திலேயே ஈஸ்வரனுக்கு பரமசேஷமா இருக்கக்கூடிய இந்த நித்திய பூதியை இங்கேயே விளக்கமா சாதிக்கிறார், நிரூபிக்கிறார். இது எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க சங்கதியும் சாதிக்கிறார் சுவாமி. பகவான் பரமசுத்தமானவன், சுத்த சத்துவ சுரூபத்தை உடையவன், சுத்த சத்துவ குணங்களை உடையவன், சுத்த சத்துவ திருவாபரணங்களை உடையவன், அதனால சுத்த சுத்தமான சிறு ஆயுதங்களை உடையவன். எல்லாமே அவனுடையது சுத்த சுத்தமா இருக்கும். அதனால அவன் அகிலஹேய பிரச்சனைக்கு கல்யாணிகதாரனா இழந்து இருக்கான். அப்படிப்பட்ட பகவான் இந்த அசுத்தமான பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னாக்கா இந்த 3 குணங்களோட பொருள் தான் பிரகிருதி.
மூன்று குணங்களோட கூடின இந்த பிரகிருதி சம்பந்தமான பிரபஞ்சம் இத அசுத்தமானது அப்படின்னு சொல்ற. ஏன் அசுத்தம்னா இது மர்த்திய லோகம். இது மர்த்திய லோகம்னாக்க நாமும் புண்ணியபாபூர்வ கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய லோகம் இது. அதனால இது அசுத்தமான பிரபஞ்சமா ஆயிடுறது. எல்லாத்தையும் பகவத்பரமா பார்த்தோம்னாக்க அவைகள்லாம் வசுப்தியானவைகளே. ஆனா நீங்க பகவத்பரமா பார்க்கறது இல்லையே. நாமும் எல்லாத்தையும் நாம எப்படி பார்க்கிறோம்? எனக்கோசரம் அனுபவிக்கிறதுக்கோசரம் பெருமாள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இத பகவத் விபூதியாக பார்த்தாக்க எல்லாமே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கறது இல்லையோ. அதனால இது அசுத்தமான பிராகிருதமான பூமி. இது அசுத்தமா போயிட்டதுனால அவன் சுத்தமாக இருந்தாலும் கூட இந்த அசுத்தமான சிருஷ்டியை பண்றதுனால அவனுக்கு எந்த ஒரு பாதமும் வருதில்லை. எதுவும் பாதகம் கிடையாது அவனுக்கு. அவன் பாடி ஏதோ பண்ணிட்டு போறான். அவன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கோசரம் தான். அதுவும் நமக்கோசரம் தான். அந்த மாதிரி பண்றான். எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினதை பத்தி இத்தனை 3 சரங்கள்ல பகவான் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு அனுகூலமா தான் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே. நாம அதை பிரதிகூலமா வச்சுக்கிறோம். அத விஷயத்தெல்லாம் விவரமா சொல்லிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றாருனாக்க சுத்த சப்தமயமான நித்திய விபூதி அதை நிரூபிக்கணும். அதுல என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் இப்ப சொல்ல போற. இது முன்னாடியே நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். நித்யா பூத்திர் மத்திஸ்தேதி அபரமிகஜதாம் ஆதிமாம் கேச்சுது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். 6வது ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார் ஜலதரகத்திலேயே. அதனால அந்த விபாகம் சொன்னதுனால அந்த கிரமத்துல இப்ப சொல்றார். ஆகவே இந்த நித்திய விபூதியானது இங்க நிரூபிக்கப்படுகிறது. இந்த நித்திய விபூதி அப்படின்னாக்க பரமபதம்னு அர்த்தம். இது ஒரு தேசம், ஒரு ஸ்தானம். இது ஒரு ஸ்தானத்தை, ஒரு இருப்பிடத்தை சொல்றது. அது இது நித்தியமா இருக்கிறதுனாலதான் நித்திய விபூதி. அது விளக்கம் தான் சொல்ல போறோம். அதாவது என்னன்னா சத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு வாக்கியம் தான் எடுக்கிறா பெரியவா. சதா பஷ்யந்தி எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கா, அனுபவிச்சுட்டே இருக்கா. சூரையகா அப்படின்றதுனால நித்திய சூரிகள்னு அர்த்தம். நித்திய சூரிகள்லாம் எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கா. சதா பஷ்யந்தி. அவன் கண்ணை மூடவே மாட்டாளா. அவ அனுதினம் அனிமேஷையில் லோஜனையில் நிர்விஷேயம் அப்படிங்கிற வரதராஜ பஞ்சாசுல தேவப்பிரமாவை சேவிக்கச்ச யாரும் கண்ணை மூடவே மாட்டாளோ. கண்ணை மூடிட்டாள்னாக்கா அந்த க்ஷணத்துல இருக்கிற அழகானது போயிடுமா. அதனால அவ துரகதசகராக சந்தாம் தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் அஸ்தி சைரேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷைஹி லோச்சனீர் நிர்விஷேயம் அப்படின்னுட்டு சுவாமி அப்படி அனுபவிக்கிறார். அதனால இந்த தேவப்பிரமான்றது பிரகிருதி மண்டலத்தில் எழுந்திருக்கக்கூடியவர். அவருடைய திருமேனி அப்ராகிருதமானது, அவருடைய தேவாலயமும் அதுவும் அப்ராகிருதமானது. ஆனால் சேவிக்கிறவெல்லாம் யாரு? நம்மள மாதிரி பத்த ஜீவால் தான். நாம பிரபன்னாளர்னு சேவிக்கணும். அதனால நமக்கு பெருமாளுடைய அனுபூதி நல்லா இருக்கு. ஆனா இவாள்லாம் நித்திய சூரிகள் இருக்கா பாருங்க, அவளும் அப்ராகிருதமான சவயச இவையே நித்திய நிர்தோஷகந்தாக அப்படின்னு இருக்கா. அவ பகவான் எப்படியோ அத மாதிரியா அவளும் நித்திய நிர்தோஷ கந்தம். அந்த வாசனைன்றதே கிடையாது. கெட்ட கெட்ட குணங்களோ கெட்ட பிரவೃತ್ತಿகளோ எதுவுமே அவளுக்கு கிடையாது. அந்த வாசனை கூட கிடையாது. அப்படிப்பட்டவா அவ. அப்படிப்பட்டவா ஒன்னே ஒண்ணு பெருமாளுக்கு அதீனமா கையொப்பின்னு இருக்கா. நம்ம இத்தியேவ வாதினஹா அப்படின்னு. அதனால இவன் தான் நித்திய சூரையாக. சூரையாகன்னா நித்திய சூரிகள் அர்த்தம். நித்திய சூரிகள் எப்பொழுதும் அவ இருக்கான்றதுனால நித்திய சூரிகளும் சிந்திச்சுட்டா இந்த வாக்கியத்தினால. அதே மாதிரி சதா பஷ்யந்தி எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கா அப்படின்றதுனால இதுவும் ஒரு விஷயம் அடங்கிடுச்சு.
என்னன்னா சதா எப்பொழுதும், அதனால நித்தியமா இருக்கு பரமபதம். பரமபதம் நித்தியமா இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு வாட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட்ல அது என்ன வேதாந்த தீபம் சொல்றதுக்கு கூட்டத்தா. அப்போ அது கடன் பச்ச ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் ஒரு விஷயம் சாதிச்சார். அந்த வேதாந்த சங்கிரகத்துல பரமபதம் இருக்குது பாரு, சத்விஷ்ணோஹோ பரமபதம்ன்றது, அதுக்கு இப்ப அர்த்தம் சாதிக்கிற பாஷ்யக்காரர். பரமபதம்னா 3 அர்த்தம் சாதிச்சிருக்கார். ஒண்ணு பெருமாளுடைய திவ்ய ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம். 2வது பரமம் பதம் அடையப்படுவதுன்றதுனால பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம். 3வது பரமம் பதம்ன்றதுனால நம்மளுடைய சுத்தாத்மஸ்வரூபம். இந்த 3மே சொல்றது அங்க, 3மே சொல்றது வேதார்த்தங்களுக்கு சாதிச்சிருக்காரு. அதனால அப்படிப்பட்டது அது. இன்னொரு விஷயம், விஷ்ணோஹோ பரம்பதம் சொன்னதுனால விஷ்ணு அந்த பகவானுடைய சுரூபத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒரு ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால நித்திய விபூதி என்று சித்திச்சுடுது. இந்த இடத்துல அதுதான் எடுத்துக்கணும். நித்திய விபூதி என்று ஒரு ஸ்தான விசேஷம், அதுல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சூரியகா சதா பஷ்யந்தின்னு சொல்றதுனால சூரியனால எப்பொழுதும் அனுபவிக்கப்படும்படியாக இருக்கிறது. அதனால அந்த ஸ்தானமானது நித்தியம். இதுதான் சுவாரஸ்யம். அந்த ஸ்தானத்தையே அவ சேவிச்சுருக்காளாம், அனுபவிச்சுருக்காளாம். ஸ்தானத்தையே அனுபவிக்கிறவா எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை எப்படி அனுபவிப்பா? அவளுக்கு அதை காட்டு வேற என்ன? அதுதான் முக்கியம். அதே மாதிரி நித்திய சூரிகள் எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு சித்திக்கிறது. இது ஸ்ருதி. அத மாதிரி ஸ்மிருதி சொல்றது, லோகேஷு விஷ்ணோஹோ நிவசந்தி கேசித். விஷ்ணுவனுடைய லோகங்கள்ல சில பேர் நித்தியவாசம் பண்றார், நித்தியவாசம் பண்றாருன்னு அர்த்தம். இது ஆகம வசனங்கள், அதாவது பாஞ்சராத்திர ஆகமம் தான் சொல்றது. மகாபாரதம் சொல்றது திவ்யம் ஸ்தானம் அஜரம் ச அப்பிரமேயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. திவ்யமான ஸ்தானம், இருப்பிடம், அது அஜரம், அழியாதது. அப்பிரமேயம் சேர்ந்து சாதா கண்ணுக்கு விஷயமாகாது, அப்படிப்பட்டது. சுவாமி புருஷார்த்த பரிபூர்ண பிரம்மானுபவாதிகமோ எதுவோ ஞாபகம் இருக்கு. அதுல நிறைய ஸ்லோகங்கள் உதாரிக்கிற ரம்யானி உத்தியானங்கள்லாம் வருது. அதெல்லாம் நிறைய எடுத்திருக்காரு சுவாமி தேசிகன் க்ஷேமத்ரகச பிரேதாரத்துல. அதெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்படி இருக்கு. ஆக நித்திய விபூதி அப்படின்னு இதுக்கு பேரு. ஏன் நித்தியம் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கிறது அது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நியாயசித்தாந்தத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். என்னன்னா கேசித்து கிருதகாக அனித்யாக அப்படின்னு சாதிச்சிருக்கார் நித்திய விபூதி பரிச்சயத்துல. கேசித்து அப்படின்றதுக்கு அங்க உபனிஷத் பாஷையாக வியாக்கியானம் பண்றார். கேசித்து பதார்த்தா இது சேஷகா அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது சில பதார்த்தங்கள் அங்க கிருதகங்கள் செய்யப்பட்டவைகளா செய்யப்பட்டதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அனித்தியம். ஏன்னா நம்ம எல்லாம் போறோம், நாம போனோம்னாக்க நம்ம இஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்ப நிறைய எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா சங்கஜத்தை வச்சுக்கலாம், எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம வேண்டாம்னுட்டா அது போயிடும். இப்ப அதெல்லாம் நம்மளே பண்றது தானே. நம்ம அனாயாசமான சங்கல்பத்தினாலே நம்ம ஆசையா பண்ணிக்கிறோம். உடனே நம்ம வேண்டாம்னு சொன்னா அது போயிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவைகள்லாம் அனித்தியங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த மாதிரி தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல சுவாமி சாதிக்கும் பொழுது கோயில்கள்ல மண்டபங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மண்டபங்கள்லாம் கூட நித்திய விபூதியை சேர்ந்தது. அப்ராகிருதம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. கோபுர மண்டபாதிகள்லாம் கூட அப்ராகிருதம், அதெல்லாம் கூட அனித்தியம் தானே. எப்ப பிரதிஷ்டை பண்ணிடுறோமோ அப்போ இது. ஒரு முறை அடைய எங்க வியாக்கரண வாத்தியார் கண்கொடுத்த வணிதம் திருமலாச்சார் சுவாமின்னு நடந்துருந்தார், பெரிய பண்டிதர், ராஷ்டிரபதி அவார்டி, பிரசிடென்ட் அவார்டியர். அவர்கிட்ட நான் சின்ன பசங்க அப்போ
அப்போ ஒரு வார்த்தை கேட்டு வச்சோம். பெருமாளுடைய வாகனங்கள்லாம் மரத்தால் ஆனதா எதால் ஆனது அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். வெச எங்களை அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அப்ராகிருதமானது, நித்திய விபூதி. அது அப்ராகிருதமான விஷயங்களை இது மாதிரி நம்ம பரீட்சையே பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டதுன்றதுனால அதெல்லாம் உசந்தது, அதெல்லாம் பரீட்சை பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டார். அதனால அந்த மாதிரி அப்படின்னு சாதிச்சிருக்காரு. இப்ப நித்திய விபூதி அப்படின்னு சொன்னாக்க ஒரே மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம் ஆயிடும். எப்பொழுதும் இருக்கிறதுன்னு நீங்க சொல்லிடுறீங்க. எப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொன்னீங்க அப்ப எல்லாமே அப்படி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னொரு விஷயம் இருக்கு, பிரகிருதி இருக்கு பாருங்க, திருமணாத்மகமான பிரகிருதின்னு நம்ம சொல்றோமே, அதுவும் நித்தியம்தான். அச்சேதனா பர அர்த்தாச்சே நித்யா சதத விக்ரியா அப்படின்னுட்டு பாஞ்சராத்திர சம்ஹிதையே உதாரணம் பண்றார், தேசியன் உதாரிக்கிறார். அதனால நித்யா அப்படின்னு சொல்லிருக்கு, அது நித்தியமா தானே இருக்கு. அது மாதிரி நீ நித்திய விபூதின்னுட்டு எப்பொழுதும் இருக்கிறதுனால அப்ராகிருத மண்டலத்தை நித்திய விபூதின்னு சொன்னாக்க இதையும் அத மாதிரி சொல்லிட்டு போயேன். இதுவும் பிரகிருதி நித்தியம் தானே, ரெண்டுமே நித்தியம்தான் இருக்கு. அதனால ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க? அதை ஒண்ணே நித்திய விபூதின்னு சொல்றீங்க. அது சுத்த சுத்தமயம் அப்படின்னு சொன்னாக்கா இதை நீங்க லீலா விபூதின்னு சொல்றீங்க, அதை நித்திய விபூதின்னு சொல்றீங்க. எதுக்கு அதை இதை லீலா விபூதின்னு சொல்லணும்? நித்திய விபூதி மூலம்தான் லீலா இருக்கு. அதுவும் அங்க லீல பரிணாமங்கள்லாம் உண்டு, விளையாட்டா எல்லாமே இருக்குன்னுட்டு அதையும் ஒத்துன்னு இருக்கா. இன்னொன்னு, ஆத்மாக்கள் இந்த சம்சார லோகத்திலேயோ அல்லது அப்ராகிருதமான பரமபதத்திலேயோ நித்தியமா தான் இருக்காவா. அதனால நீ நித்திய விபூதி லீலா விபூதின்னு ஏன் பிரிக்கிறீங்கோ? இல்ல ஒண்ணு சொல்லுங்க, கர்ம விபூதி அகர்ம விபூதி அப்படின்னு சொல்லுங்க. இங்க கர்ம விபூதியா இருக்குது. விபூதி என்ன? நியமிக்கப்படுபவைகள் அப்படின்னு அர்த்தம். பகவானால நியமிக்கப்படுபவைகள். அது கர்ம விபூதியா இங்க இருக்கு, அங்க அகர்ம விபூதியா இருக்குது. அப்படி சொல்லுங்களேன். எதுக்கு நிச்சய விபூதி லீலா விபூதின்னு சொல்லணும்? அதனால ரெண்டு இடத்துலயும் லீலா இருக்குது. அதனால பிராகிருத லோகத்துக்கு மாத்திரம் லீலார்த்தம் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறீங்க, அங்க மாத்திரம் அது இல்லை அப்படின்னு ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. இது இங்க இருக்கிறதுனா பரிபூர்ணமான அனுபவம் இல்லை. இந்த பிரகிருதி லோகம் இருக்கே, பிராகிருத மண்டலம், அதுல நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பகவத் அனுபவிக்கிறதெல்லாம் பரிபூர்ணமான அனுபவம் இல்லை. பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அறிந்தவன் யார் இங்கு? அத மாதிரி திவ்ய கல்யாண குணங்களை அறிந்தவன் யார்? யாராலையுமே அதை அறிந்து முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால அங்க இல்லை. ஆனால் நித்திய விபூதிக்கு போயிட்டாக்கா அங்க எல்லாருமே சர்வஜாலா இருப்பார். அதனால பரமாத்மா அனுபவமானது அங்க பரிபூர்ணமா இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும். அதனால என்று மாதிரி போட்டமே அது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சரி அப்படின்னு எப்படி சொல்லிடும்? இது லீலா விபூதி, அது அலீலா விபூதின்னு சொல்லும். அதை விட்டுட்டு எதுக்கு நித்திய விபூதின்னு ஏன் பிரிக்கணும்? இன்னொன்னு, லீலாரசன்றது அங்க கூட தானே இருக்கு அப்படின்லாம் கேள்வி வருது. அதனால கர்ம விபூதி அகர்ம விபூதி, லீலா விபூதி அலீலா விபூதி அப்படிதான் சொல்லிட்டு போயேன். நித்திய விபூதி லீலா விபூதி எதுக்கு பிரிக்கிறீங்களோ அப்படின்னு உண்மைதான், கேட்கறது சரிதான். ஆனா இங்க எப்படி தெரியுமா, லீலா விபூதியில இருக்கக்கூடிய பிரகிருதி தான் நித்தியம்னு நம்ம சொல்றோமே தவிர்த்து, பிரகிருதி அது நிறைய பரிணாமங்களை உடையது, மாறிண்டே இருக்கும். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அதெல்லாம் இவைகளுக்கு உண்டு. இன்னொன்னு, பிரளயாவஸ்தையில பிரகிருதி கூட பரமாத்மா கிட்ட ஏகீபாவத்தை அடைஞ்சிடும். வாக்கியமே கௌஷேதிகம் சொல்றது, சமஹ பரே தேவே ஏகி பவதி. கௌஷேதியோ சுபாடம் நினைக்கிறேன். சமஹ பரே தேவே, பரமாத்மாவினிடத்தில் ஏகி பவதி, சூக்ஷமா மாறிடுவது அது அப்படின்னு இருக்குது, ஸ்ருதியே சொல்றது அது. அதனால
நித்தியத்துவம் இருக்கு. அந்த நித்தியத்துவன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க சூக்ம ஸ்தூல தசையா இருக்கும். அதனாலதான் பிரகிருதிக்கு என்ன பேரு? அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அவ்யக்தம், வெக்தமா இல்லை, சூக்ஷமா இருக்கிறதுனால வியக்தமா இல்லை. ஆனா நித்திய விபூதிக்கு அது மாதிரி லயம் கிடையாது, லயமே கிடையாது. இந்த மாதிரி சூக்ஷமா போடுறதே கிடையாது. திரிபாதஸ்ய அமிர்தம், 3 பாதங்களை உடையது, ரொம்ப வியாபிச்சிருந்தது, எப்பொழுதும் இருக்கு. அந்த ஸ்லோகம் வரும் பாருங்க. பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதः சூரிய பிரந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்ய திரிகுணபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா விப்ரமத்யூதவர்த்தோ பிரம்மேஷாத்யாத்வதீபயோ அக்ஷதாரம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதுல என்ன சொல்றதுக்கு, ஆனா பஷ்யந்தின்னு ஸ்ருதிகள்லாம் பார்த்துட்டு இருக்குது, சூரிய பிறந்தேன நித்திய சூரியனோட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றதே. அந்த நித்திய சூரியர்கள் எப்பொழுதும் ஆச்சரியமா பாக்குறா, அவளோட ஸ்ருதிகளும் பார்த்துட்டு இருக்குது. ஸ்ருதிகளுக்கு என்ன, நம்ம சொன்னதன் அப்படிதானே பெருவாள் பண்றாரு அப்படின்னு பாக்குறதா. பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய தாயகத்தை அப்படின்னா விளையாட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த மாதிரி இந்த நித்திய விபூதிக்கு கிடையாது, நித்திய விபூதிக்கு அது கிடையாது, பிரளயம்லாம் கிடையாது. இங்கேயோ அப்படி இல்லை, சிருஷ்டின்றதே ஒரு லீலையா இருக்கு பெருமாள். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால லீலா விபூதி அப்படின்னு இதுக்கு பேரு. அதனாலதான் போக விபூதி, போகத்துல அது விபூதியா இருந்தது, போகமானது ஒரு விபூதியாக போயிடுச்சு. அதனால இது இந்த மாதிரி சொன்னா தவறு இல்லை. நித்திய விபூதி லீலா விபூதின்னு சொன்னாக்கா இப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா அங்க லீலை இருக்கு. அந்த லீலை எப்படிப்பட்ட லீலைன்னாக்கா அப்ராகிருத மண்டலத்துல வெறும் பகவான் ரசிக்கிறான். ஏக சுவாதன புஞ்சீத்த, ஏக சுவாது நான் புஞ்சீத்த. ரொம்ப நன்னா இருக்கிற வஸ்துவை தாண்டி சாப்பிடக்கூடாது, 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடணும். இது சாதாரண ஆகாரமே. ஆனால் பெருமாள் விஷயத்தை எப்படி சொல்றது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதனால குழங்களாய் அடியுடன் கூடி நின்று ஆடுமே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பெருமாளை சேவிக்கிறதுன்றது சரியா இருக்கும். அதனால கூடி நின்று ஆடுமேன்னு இருக்கணும். அது அந்த மாதிரி லீலா தான் அங்க. ஐஷிங்கர் முக்கூர் ஐஷிங்கர் ஒரு முறை கேள்வி கேட்டாச்சு. இது அடைய படிச்சிருக்கேன். அப்புறம் கருணாகராச்சார சுவாமியும் சாதிச்சிருக்கார். பெருமாள் நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு முக்தன் இங்க இருந்து போறான். முக்தன் போனான்னா அவனோட சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்ப என்ன ஆகுது, இதுவரையும் நித்திய சூரியர்களோடையும் அப்ப இருந்த முக்தாலோடையும் சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் வேற. இப்ப புதுசா வந்தாலே முக்தால் அவளோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் வேறன்னு ஆயிடுறது. அப்போ ஒரே மாதிரியான ஆனந்தத்தை எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு எப்படி வரும்? அந்த ஆனந்தம் வேற, இந்த ஆனந்தம் வேறன்னு ஆயிடுச்சு. அதனால அது எப்படி வரும் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்டார் ஐஷங்கர். அதுக்கு ஐஷங்கர் சமாதானம் சாதிச்சார். முக்கூர் ஐஷங்கர் என்ன அப்படின்னா, ஆனந்தம் ஒரே மாதிரிதான் இருக்கு. வர்ற முக்தன் கிட்ட அந்த ஆனந்தத்தை பகிர்ந்துகிறார். ஆனந்தம் நிரவதிகமா இருக்குது, புதுசா ஒரு ஆனந்தம் உற்பத்தி ஆகல. அந்த முக்தன் வரானே பரியங்கத்துல உட்கார்ந்துட்டு எல்லா முக்தாளும் எல்லா நித்திய சூரியர்களும் அவளோட சேர்ந்துட்டு பகவானோட சேர்ந்துட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தமே தவிர்த்து புதுசா ஆனந்தம் வருதுன்னு அர்த்தம் இல்லை. புதுசா ஆனந்தம் வருதுன்னு அர்த்தமே கிடையாது. அதனால இந்த அர்த்தத்தை தான் இங்க சொல்றது. இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு முக்கூர் ஐஷங்கர் சாதிச்சார். அதனால இதுதான் ரசம், இதுதான் லீலா. அதனால இந்த ஆனந்த ரசத்தை அளவு ரசேவாயந்தி பவதி அப்படின்னு ரசம், ஆனந்த ரசத்தை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம்.
அதனால இந்த லீலா விபூதின்றது வேற, நித்திய விபூதிங்கிறது வேறதான். அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து பிரகிருதிக்கு எப்பொழுதும் பரிணாமசீலமா இருக்கும், எப்பொழுதும் பரிணமிச்சுட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். அது வைகுண்டம் அது வந்து அங்க உண்டாகுது அப்படின்னாக்கா அங்க வந்து கூட சில பரிணாமங்கள் உண்டு. ஆனால் அம்சத்தினாலதான் உண்டே தவிர்த்து பிரகிருதி மாதிரி எப்பொழுதும் அது மாதிரி வருதுன்றது கிடையாது. எப்பொழுதும் பிரகிருதி மாறிட்டே இருக்கும், அத மாதிரி கிடையாது. ஆனா அம்சத்தகா அது இருக்கும். ஏன்னா நமக்கு ஒவ்வொன்னு அப்ப சொன்ன பாருங்க, உபனிடம் சொல்றது சாந்தோக்கிய உபனிடம், ஏகதா பவதி, திருதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹசிரதா பவதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதாவது இந்த முக்தன் அங்க போனான்னாக்க ஒரு ரூபத்தை எடுத்துப்பான், 3 ரூபத்தை எடுத்துப்பான், 5 ரூபத்தை எடுத்துப்பான், 7 ரூபத்தை எடுத்துப்பான், 1000 ரூபத்தை எடுத்துப்பான், எத்தனை ரூபம் ஆனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் வந்து பரிணாமம் தானே, மாறிண்டே இருக்க முடியும். ஆனால் இங்க அப்படி இல்லை. லீலா விபூதியில பிரகிருதி சதத பரிணாமம், எப்பொழுதும் மாறிண்டே இருக்கும். நித்திய விபூதியில அந்த மாதிரி கிடையாது. அதனால அது நித்திய விபூதின்னு அதுக்கு பேரு. இதுக்கு இந்த மாதிரி இல்லாததுனால பிரகிருதி சுரூபதாக நித்தியமா இருந்தா கூட அதுல பரிணாமங்கள்லாம் அதிகம், எப்பொழுதும் மாறிண்டே இருக்கும். அதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது வேற இது வேற அப்படின்னு நிர்ணயம் பண்ணிருக்கார். சரி, அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறா. எல்லாரும் சொல்ற வாக்கியம் சதைவ சௌமியதமக்ராசீத் அப்படின்னு சொல்லிடுச்சு. சச்சப்த வாக்கியமான இந்த ஒரு தத்துவம் தான் சிருஷ்டிக்கு முன்பாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணிட்டு இந்த பிரபஞ்சமாக அபேக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னுட்டு நான் வெட்டு சிருஷ்டி பண்ண போறேன், அதுக்கோசரம் சமட்டு சிருஷ்டியே பண்ண போறேன் அப்படின்னு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்து முதலான உபனிஷத்துக்குள்ள சிருஷ்டி பிரகரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிருஷ்டிக்கு முன்பு ஒண்ணுதானே இருந்தது. அப்ப நித்திய விபூதியும் அப்படித்தானே, நித்திய விபூதியும் அது மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால எப்படியானால் பிராகிருதமான ஜகத்து ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லை, சூக்ஷ்மமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, பெருமாள் ஒவ்வொரு தத்துவமா சிருஷ்டிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் பஞ்சீகரண பிரக்கிரியை நடத்தி அதன் பிறகு சிருஷ்டிக்கிற இந்த பிரபஞ்சத்தை நம்மள எல்லாம் அப்படின்னு தானே சொல்றது. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க வந்து நித்திய விபூதியும் அதுலயே அடங்கின மொழியோ, பெருமாளுக்கு இது இல்லாதது சிருஷ்டிக்கு விஷயம் இல்லாது எதுவுமே கிடையாது அப்படின்னு தானே இருக்கு. அதனால இப்ப பெருமாளுக்கு எல்லாமே சிருஷ்டிக்கணும் தானே. அப்ப நித்திய பூதியும் சிருஷ்டிச்சுதான் ஆகணும். அப்ப இந்த நித்திய பூதியானது அனித்தியம் தானே, அது எப்படி நித்தியமாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாதிரி நீங்க ஒத்துக்கலை அப்படின்னாக்க இது வந்து சுதி விரோதம் வந்துருமே. எதோவா இமானி பூதானி ஜாயந்து ஏதானி ஜீவந்தி அப்படி இந்த விஷம் விஷந்தின்னு சொல்லி எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட தான் சிருஷ்டிக்கிறதா உற்பத்தியாகிறதா நம்ம சொல்லியிருக்கோமே, அதுக்கு விரோதம் வந்துருமே அப்படின்னா அப்படி இல்லை. இந்த இடத்துல சிருஷ்டிங்கிறது எதை வச்சுன்னு அழுது தெரியுமா, நம்முடைய கர்ம வினைகள் புண்ணியபாபுரூப கர்மாக்கள் அதை அனுபவிக்கிறதுக்கோசம் இதெல்லாம் சிருஷ்டி வருது. நித்திய விபூதிங்கிறது நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டியதாக அந்த பிரபஞ்சம் இருக்கு, அந்த லோகம் அப்ராகிருத லோகம். அதை வச்சுட்டுதான் சதா பஷ்யந்தி சூரையான்னு சொல்றது. அதனால இந்த சிருஷ்டி சதைவ சௌமியதமக்ராசீத் அப்படின்னா சொல்ற வாக்கியங்கள்லாம் எதை சொல்லித்துன்னா பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது இருக்கு பாருங்க, அதை பத்தி தான் சொல்லிட்டு அதை வச்சுட்டுதான் சொல்லித்தே தவிர்த்து நித்திய விபூதியை வச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்படி நீங்க ஒத்துண்டாக்கா சதா பஷ்யந்தி சூரையான்னு இருக்குது.
எப்பொழுதும் அவ சேவிச்சுட்டே இருக்கா, அனுபவிச்சுட்டே இருக்கான்னு இருக்குது. அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஒரு சங்கோச்சம் பண்ணணும். சுத்தியர்த்தத்துக்கெல்லாம் சங்கோச்சம் முடிஞ்ச வரையும் பண்ணக்கூடாது. எவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லணுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும். சதான் இருக்கிறது நித்தியம்னு அப்பதான் அர்த்தம். நித்தியம்னு இருக்கிறத போய் அதை ஆபேட்சிகமா சொல்றது அப்படின்றது தப்பு. ஏதோ ஒரு காலகட்டத்தை வச்சு நித்தியம் சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னா ஆத்மாக்கள் நிச்சயமானவார்கள், பகவான் நிச்சயமானவன், அவ தோஷமற்றவர்கள், நித்திய சூரிகளும் தோஷமற்றவர்கள். தோஷமற்ற நித்திய சூரிகள் தோஷமற்ற எம்பெருமானையும் தோஷமற்ற அப்ராகிருத மண்டலத்தையும் எப்பொழுதும் அனுபவிச்சுருக்கா அப்படின்னு சொல்றச்ச அதுக்கு விரோதமாக சிருஷ்டிய சொல்ல முடியாது. அதனால இந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இந்த பிரகிருதி மண்டலத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார் பெருமாள். இல்லாத போனா சிருஷ்டிக்கவே வேண்டாம். அதனால சரி, அதை ஒத்துக்காட்டா போட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கூட விரோதப்படும். பிரம்ம விதிரிக்தமானது எல்லாமே லயம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள்லாம் கூட மாயான்னு ஒண்ணு ஒத்துருக்கீங்கோ, உபாதி அப்படின்னு ஒண்ணு ஒத்துருக்கீங்கோ. இப்ப இதெல்லாம் வந்து சிருஷ்டிய வந்து உபபாதனம் பண்றதுக்கோசரம் தான் ஒத்துட்டு இருக்கீங்கோ. அவைகள்லாம் கூட லயத்தை அடைஞ்சிடும். அப்ப மாயையும் லயத்தை அடைஞ்சிடும், உபாதியும் லயத்தை. மாயா அப்படிங்கிறது அத்வைதிகள் சங்கராச்சாரியுடைய அபிப்பிராயம். உபாதி அப்படின்னாக்கா பாஸ்கரர் சொல்றது, யாதவ பிரகாஷால் சொல்றது சக்தி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அததான் சொல்லும்படியா இருக்கும். அவைகள்லாம் கூட லயத்தை அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜெக சிருஷ்டியே வராது. அதை மாயையை வச்சுண்டோ அல்லது உபாதியை வச்சுண்டோ சக்தியை வச்சுட்டாதான் சிருஷ்டி அப்படின்னு அவ மூணு பட்சத்திலையும் வச்சுட்டு இருக்கா. அதனால அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்ல முடியும் உங்களால? அதுவும் விரோதமா போயிடுவேன். அதுவும் போயிடுச்சுனாக்கா, லயத்தை அடைஞ்சு கொடுத்ததுனாக்கா அதை கொண்டுதான் சிருஷ்டி பண்ணணும், அதுவே சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு ஆயிடும். ஆகையினால எல்லா பட்சத்திலையும் தோஷம் வரும். எங்க பட்சத்துல நித்திய பூதின்னுட்டு ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து எப்பொழுதும் இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் எப்பொழுதும் இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால அது அற்புதமான ஒரு திவ்ய தேசம் அது. அதனாலதான் அந்த திவ்ய தேசத்தையும் பாடிட்டு போயிட்டா ஆழ்வார்கள் எல்லாம். நம்மளால சேவிக்க முடியாதைய தவிர்த்து பாடிட்டு போயிட்டா. ஆகையினால இந்த காரிய வர்க்கங்கள்லாம் இருக்கு பாருங்க, கர்மா அனுபவிக்கிறதுக்கோசம் இருக்கக்கூடிய காரியங்கள், அத நாம வந்து சிருஷ்டிக்குன்னு விஷயமா வச்சுட்டு இருக்கோம். பரமபதம் அப்படி இல்லை. அதனால பரமபதத்தை சிருஷ்டிப்பதே அல்ல, கிடையாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பிரஸ்னாதீதம், கேள்வியே கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரகசிய விஷயங்கள். ரகசிய விஷயங்களை போய் கேள்வி கேட்டு இது பண்றதுன்றது தவறான ஒரு செயல். நம்ம சித்தாந்தம் இதுதான் ஒரு விஷயங்கள். சில விஷயங்கள்லாம் கேட்கலாம், சில விஷயங்கள் கேட்க முடியாது. அதிகரணசாராடியில சுவாமி சாதிக்கிற தத்துவார்த்த ஞானபாரம் கமயதி விஷதம். தத்துவார்த்த ஞானத்தினுடைய தீரத்தை மறுகரையை இவன் அடைஞ்சுடலாம், ஆனாலும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அந்நதீக்ஷியம் விமுக்தௌ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி. மோட்சம் அடையத்தேதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அப்பதான் நமக்கு சர்வஜ்ஞத்துவம் வரும், அப்போதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். ஆகையினால இதெல்லாம் நாங்க வந்து என்னவோ எல்லாத்தையும் இதுவா சொல்லிடல, கல்பிச்சு சொல்லிடல. இதெல்லாம் வந்து ஒரே புராணம் சொல்றதுன்னா நினைச்சுக்க வேண்டாம், வேதம் சொல்றதுதான் நாங்க சொல்றோம். அதுல கிருபா விபூதி அப்படின்னு சொல்றோம். அமிர்தம்னு ஒரு பதம், திவி அப்படின்னு ஒரு பதம், இது மோட்ச விஷயத்துல சேர்ந்திருக்கிறது. கௌஷேதிகையில ஆகச்சதி விரஜாம் நதீம் தாம் மனசா அத்தியதி அப்படின்லாம் அங்க சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் பரியங்கத்தை அடையிறதெல்லாம் பத்தி அங்க சொல்லி இருக்கிறது. இப்படி சொல்லிருக்கிறதுனால சங்கராச்சாரியர் கூட
பரிஜங்க வித்திய பிரம்ம வித்தியம் தான் ஒத்துன்னு இருக்க. ஆனால் அவ வந்து சகுண பிரம்ம வித்தியா, அது நிர்குண பிரம்ம வித்திய வேறன்னு ஒண்ணு சொன்னான். ஆனால் இங்கேயே ஒண்ணு சொல்லிட்டார் சுவாமி, நிர்குண பிரம்ம வித்தியன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சாதிச்சுட்டேன். எல்லாமே சகுண வித்தியா தான் இருக்குது, நிர்குண பிரம்ம வித்தியான்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த நித்திய பூதின்னு ஒண்ணு இருக்குது, அது எப்பொழுதும் இருக்கிறது. அதுக்கு ஸ்ருதி பிரமாணம் உண்டு, ஸ்மிருதி பிரமாணம் உண்டு. ஆகவே இவைகளை வந்து பிராகிருத லோகத்தை மாதிரி அப்ராகிருத லோகத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம், அதனுடைய தாத்பரியத்தை இப்ப பார்க்கலாம். शुद्धस्य अशुद्ध सृष्टि क्रम इति कथितः शुद्ध सत्त्वे तु सत्त्वे स्थानं नित्यं श्रुतं तत् स्मृतमपि कलया तत्र देहाद्यवस्थाः सृष्टेः प्राक् एकमेवेति अपि निगमवचः स्रश्यमाणं व्यपेक्षम् नो चेत् स्वभीष्ट मायोपाधिमुख विलये स्वस्ति विश्व प्रसूत्यै அப்படின்னு இங்க சாதிக்கிறார் ஸ்லோகம் பாருங்க. சுத்தஸ்யன்னா மூன்று குணங்களுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, அதெல்லாம் காட்டிலும் மீறி சுத்த சுத்தமயமா இருக்கக்கூடியவன். அதனாலதான் அவன் அகிலஹேய புத்தனைக்கு கல்யாணகிதாரனா இருக்கான். அப்படிப்பட்ட பரமாத்மாவிற்கு அசுத்த சிருஷ்டி கிரமம், அசுத்தமான சிருஷ்டி கிரமம் எதுனா திரிகுணம், மூன்று குணங்கள் சப்தம் ரஜசு தமசு எல்லாம் மிஸ்ரமா இருக்கு இந்த லோகத்துல, மிஸ்ரமானது. அத அந்த மூன்று குணங்களோட இருக்கிறத வச்சுண்டு இந்த சிருஷ்டி பண்ணப்படுகிறதுன்றதுனால அது அசுத்த சிருஷ்டியா இருக்குது. அந்த கிரமமானது இதி இதுவரையும் சொன்ன பிரகாரம் கதித சொல்லப்பட்டது. அதுக்கு மேல சுத்த சத்வேது தத்வே, சுத்த சுத்தமயம், எந்த ஒரு பிராகிருத குணமும் களவாதது, எப்பொழுதும் சுத்த சத்தமாவே இருக்கக்கூடியது அந்த தத்துவம். அதுக்கு பேர் என்ன? சுத்த சுத்தம்னு அதுக்கு பேரு, நித்திய விபூதின்னு அதுக்கு பேரு, பரமபதம்னு அதுக்கு பேரு. அதை நிரூபிக்கணும். அதுல என்னென்ன சொல்றோமோ அதை எல்லாத்தையும் இங்க சொல்ல போறோம் அப்படின்னுட்டு சங்கதி அதை இங்க சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை சொல்லிட்டு உடனே இது சொல்றேன்னு நினைச்ச கூடாது. ஏன் அப்படின்னா ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வரன் எப்பொழுதும் அபராகிருதமான லோகத்தில் தானே நடந்து கொண்டிருப்பான். அவன் நமக்கோசரம் இறங்கி வரான்றது வேற, ஆனால் அவனுடைய உண்மையான இருப்பிடம் அதுதான். அதனால அதை நமக்கு விவரிச்சு சொல்லணும். அதனால அது சாதிக்கிறார். அதுக்கு மேல அது அந்த நித்திய விபூதி என்கிற ஸ்தானம் தேச விசேஷம். அது எப்படி தெரியுமா? நித்தியம், உற்பத்தியோ நாசமோ அற்றது, அது உற்பத்தி அற்றது நாசமற்றது அப்படின்னுட்டு ஸ்ருதம் வேதத்தினாலேயே சொல்லப்பட்டிருக்கு. தது ஸ்மிருதம் அபி ஸ்ருதியினாலையும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சத்விஷ்ணோ பரமம்பதகம் சதா பஷ்யத்து சூரையா அப்படின்ற வாக்கியமும் அந்த மாதிரி லோகேஷு விஷ்ணோஹோ நிவசந்தி கேஜிது திவ்யம் ஸ்தானம் அஜரம்ச அப்பிரமேயம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இது மகாபாரதம் சொல்றது, ஆகமம் சொல்றது, பாஞ்சராத்திர ஆகமம். இந்த மாதிரி இடங்கள்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி வேதங்கள்லாம் இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்குது, அது நித்தியமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, லீலா விபூதி இது, அது பரிணாம ரூபமா இருக்குது, அதுவும் சுரூபமா நிச்சயமா தானே இருக்கு. அதுலயும் வைகுண்டமும் நிச்சயமா தானே இருக்குது. அவ்வளவு அதை உண்டி நித்தியம்னு சொல்றேன், இதை நித்தியம் சொல்ல மாட்டேன்றேன். இதுக்கு லீலா விபூதின்னு சொல்லணும், நித்திய விபூதி ரெண்டுத்தையும் சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொன்னா தத்ர நித்திய விபூதியில கலையா
ஒரு அம்சத்தினால அத்தியந்தம் தான் தேகாதி அவஸ்தா பரிணாமம். தேகம் முதலான பரிணாமங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு, அதிகமா கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் மாத்திரம் மாறிட்டு இருக்கும், பல விஷயங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது சகஸ்ர ஸ்தூணாதி மண்டபங்கள்லாம் அங்க இருக்கு, அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால சிலதெல்லாம் மாத்திரம் பரிணாமத்தை அடையும். அதனாலதான் கொஞ்சம்தான் பரிணாமம், அதிக பரிணாமம் இல்லை. இங்க பரிணாமம் தான் அதிகம். அச்சேதனத்துக்கு பிரகிருதிக்கு பரிணாமம் எப்பொழுதும் நித்திய பரிணாமம் இருக்கிறதுனால அதை போய் நித்தியம்னு நித்திய பூஜைன்னு சொல்ல முடியாது, அதை லீலா பூஜைன்னு சொல்லிடலாம். அங்க அப்படி இல்லை, கொஞ்சம் தான் ஏதோ பரிணாமம். அதனால நித்தியத்துவத்தை நாங்க சொல்றோம். அது நாங்க சொல்லல, அந்த வாக்கியங்கள்ல சொல்றது. அதனால இந்த மாதிரி இருக்கு, தோஷம் இல்லை. அதன் பிறகு மேல ஒரு கேள்வி கேட்கிறா, சதேவ சௌமிய இதம் அக்ரமாசீத் அக்ராசீத் ஏகமேவ அக்ராசீத் எல்லாம் இருக்கே, அப்போ சிருஷ்டிக்கு முன்பு ஒன்றுதான் இருந்தது, பிரம்மமந்திரம் தான் இருந்தது. அப்ப எல்லாமே பிரம்மத்துல லயத்தடைகிறதோ இல்லையோ, அப்ப நித்திய பூஜையும் லயத்தை வச்சுக்குவேன், அதனால அதை போய் நீ நித்தியம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு பதில் சிருஷ்டே பிராக், பழைய காலத்துல ஏகமேவ பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு நிகம வச்ச ஒப்பி. அந்த வேத வாக்கியம் கூட சிரக்ஷமானம் வியபேட்சம், சிரக்ஷம், சிரக்ஷம்னா படைக்கப்படுவது, சிரக்ஷமானம்னா படைக்கப்படுவது. எது படைக்கப்படுவது? பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜெகது முதலானவைகள்லாம் இங்க சிருஷ்டிக்கப்படுவது. அதை அபேட்சிச்சுதான் ஏகமேவன் சொல்லிச்சு ஸ்ருதி. நித்திய பூதி வச்சு சொல்லல, நித்திய பூதிக்கு படைப்பு கிடையாது. இந்த பிரபஞ்சம் பிரகிருதி மண்டலமா இருக்கிறது, அது என்ன பண்றதுன்னாக்கா சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த சிருஷ்டிக்கப்படுகிறதை வச்சுட்டு முதல்ல சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறிடுது. அதனாலதான் காரியகாரண பாவம் இதை வச்சுன்னு சொல்றோம். இதுல ஒரு இடத்துல சாரீரக பாஷ்யத்துல பிரதிஜா ஆணிஹி அபேரேகா அப்படின்ற சூத்திர விவரணத்துல பாவ பிரகாசிகளை ஒரு விஷயம் விசாரம் பண்றக்க, நித்திய பூதிக்கு கூட பகவத் சங்கல்பாஷயத்துல இருக்குன்றதுனால காரியத்தை உண்டுன்னு சொல்லியிருக்கா. ஆனா இங்க நம்ம பிரகிருதி மண்டலத்துல எப்பேற்பட்ட காரிகாரண பாவம் இருக்கோ அந்த மாதிரி காரிகாரண பாவம் அங்க கிடையாது, அங்க கிடையாது அப்படின்னு அங்க சொல்லிருக்காரு. இதுல என்ன பாவ பிரகாசிகையில ஸ்ரீபாஷ வியாக்கியானம் சிவபிரகாசிகை, அதுக்கு வியாக்கியானம் பாவ பிரகாசிகை. அதுல வேத அதிகரணத்துல சூத்திரம் பிரதிஜாஹானியே அவ்விரேகா அப்படின்னு ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜை, அது ஆணி. ஏன்னா இந்த மாதிரி சர்வ காரிகாரணம் எல்லா காரியத்தை குறிச்சும் பகவான் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் பிரதிஜைங்கிறது ஒரு ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது சித்திக்கும் அப்படின்னு நாங்க சொல்றேன். அதனால அங்க அப்படிப்பட்டது நித்திய விபூதிக்கு அது மாதிரி இல்லை. நித்திய விபூதியானது ஒரேடியா சுரூப பிரணாமன்றது கிடையாது, சில விஷயங்களுக்கு தான். அப்படி நீ கணக்க ஒத்துண்டேனாக்கா நித்திய விபூதிக்கு உண்டுன்னு சொன்னாக்கா உன்னை பார்த்து நாங்க கேட்போம், சுவாபீஷ்ட நீங்க அங்கீகரிக்கிற மாயா உபாதி முக விலையே. மாயை அப்படின்றது அத்வைக்கு சொல்றது, உபாதி பாஸ்கர வேதாந்தம் சொல்றது, முக அப்படின்றதுனால முதலானன்னு அர்த்தம். முதலானன்னாக்கா யாதவ பிரகாஷா சொல்ற சக்திவாதம், சக்தின்னு ஒண்ணு இருக்குன்ற அவைகள்லாம் கூட லயத்தை அடைஞ்சிருதுன்னு ஆயிடும், அவைகளுக்குதான் கூட பிரளயம் வந்துடுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டோம்னாக்கா விஸ்வப்பிரசூத்தியை இந்த திருப்பி ஜகத்தை சிருஷ்டிக்கிறது, பிரசூத்தின்னா சிருஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம். விஸ்வ பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது. இதுக்கு ஸ்வஸ்தி மங்களம் தான் நீ பாடுற அப்படின்னா மாயும் இருக்காது, உபாதியும் இருக்காது, சக்தியும் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? மங்களம் தான் பாடணும். மங்களம் மட்டும் போச்சுன்னு அர்த்தம், திருப்பி சிருஷ்டியே வராது. அதனால கர்மபூமி
இந்த லீலாபூதி பிரகிருதி மண்டலம் அப்படின்லாம் வரவே வராது. வரவே வராததுனால இதனால சிருஷ்டிக்கப்படுகக்கூடிய பிரகிருதி சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் இங்க லயம்னு சொல்லப்பட்டது. மீதி எல்லாத்துக்கும் சொல்லப்படலை. நித்திய விபூதிக்கு அது கிடையாது. அதனால நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணாவணன் கேள்வி கேட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத சாதிச்சு நித்திய விபூதின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பிரமாணம் என்ன, அதுக்கு பிரகிருதி மாதிரி படைப்பெல்லாம் உண்டா அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார் சுவாமி. இப்ப ஸ்லோகம் பாருங்க. சுத்தஸ்ய அசுத்த சிருஷ்டி கிரம இதி கதிதः சுத்த சத்வே து தத்வே ஸ்தானம் நித்யம் ஸ்ருதம் தத் ஸ்மிருதமபி கலயா தத்ர தேஹாத்யவஸ்தா சிருஷ்டே ப்ராக் ஏகமேவேத்யபி நிகமவசः ஸ்ரக்ஷ்யமாணம் வியபேக்ஷம் நோ சேத் ஸ்வபீட்டமாயோ பதிமுகவிலயே ஸ்வஸ்தி விஸ்வப்ரசூத்யை கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.